वीरं महाविष्णुं ज्वलन्तं सर्वतोमुखं नरसिंहं भीषणं भद्रम् யாமறிந்த குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் வஜ்ரநகாய வித்மகே தீஷ்டதனுஷ்டாய தீமகி தன்னோ நரசிம்ம பிரசோதியாத். இன்று நம்ம பார்க்க இருக்கிறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆண்களுக்கான திருமண தடை நீக்கக்கூடிய பரிகாரங்கள் என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம் அப்படின்ற ஒரு பரிகாரத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆண்கள் திருமண தடை நீங்க பத்ரகாளி, பித்தியங்கரா தேவி அல்லது வாராகி அம்மன் கோவிலுக்கு 48 நாட்கள் தொடர்ந்து மாலை அணிவித்து அர்ச்சனை செய்து வருவது சிறந்தது. இந்த மாதிரி நீங்க 48 நாள் கண்டினியூஸா இந்த பரிகாரம் நீங்க செஞ்சுன்னு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்பட்டிருக்க திருமண தடை நீங்கி கண்டிப்பாக வந்து திருமணம் மேலும் மேலும் கைகூடி வரும். அதே போல வந்து இன்னொரு ஒரு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலைக்கிழமையில வந்து குரு பகவான் நவகிரகத்துல இருக்கிற குரு பகவான், குரு பிரகஸ்பதி, அந்த குரு பகவானை வழிபடுவது. அதாவது அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அந்த மஞ்சள் நிற வஸ்திரம், அந்த மஞ்சள் நிற வஸ்திரத்தை வாங்கி அவருக்கு அந்த மஞ்சள் நிற வஸ்திரம் இது பண்ணிட்டு மஞ்சள் நிற பூவால அர்ச்சனைக்கு வந்து மஞ்சள் நிற பூவும் கொடுத்து அர்ச்சனை பண்ணிக்கிட்டு வந்தா கண்டிப்பா வந்து குரு பலன் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த குரு பலன் கிடைக்கும் போதே நம்மளுக்கு வந்து திருமண தடை நீங்கி கண்டிப்பா வந்து திருமணம் நடைபெறும். இன்னொன்று, இந்த இதில் வந்து செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து செவ்வாய்க்கிழமையில வந்து சுப்பிரமணியரை வழிபடுவது நல்லது. சுப்பிரமணியரை வந்து முருகர் சுப்பிரமணியர் வள்ளி தேவசேனாவோட இருப்பார். அவர் வழிபடுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 வெத்தலை, அதில் 6 அகல், அந்த 6 அகல்லையும் நெய்யை ஊற்றி தீபம் ஏற்றணும். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஏற்றிட்டு உங்கள் பேரில் கண்டினியூஸாக அர்ச்சனை பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி செவ்வாதோஷம் ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா இதை நீங்கள் செஞ்சுன்னு வந்தாலே உங்களுக்கு ஏற்பட்டிருக்க செவ்வாதோஷம் நீங்கி உங்களுக்கு விரைவில் திருமண தடை நீங்கும். இந்த சொன்ன 3 பரிகாரம், அதாவது குரு பலன் இல்லாதவர்களுக்கு வேலைக்கிழமையில வந்து குரு பகவானோட அர்ச்சனை, அதாவது நவகிரகத்தில் இருக்க பிரகஸ்பதி குருவை அர்ச்சனை பண்ணின்னு வரணும். அவருக்கு வந்து மஞ்சள் நிற வஸ்திரத்தை வாங்கி கொடுத்துட்டு உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிடுவாங்க. மஞ்சள் நிற புஷ்பத்தால் அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம். 1. 2வது, செவ்வாய்க்கிழமையில வந்து சுப்பிரமணியர், அதாவது முருகரோட சுப்பிரமணியர் சுவாமியை வந்து அவரோட ஒரு இது வந்து அம்சம் வந்து சுப்பிரமணியர். அந்த சுப்பிரமணியருக்கு வந்து 6 அகல்ல நெய், கீழே வெத்தலைக்கு மேலே அகல் வச்சு நெய் தீபம் போட்டு உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிடுவாங்க. கண்டிப்பாக வந்து முருகர் அருள் வந்து செவ்வாதோஷம் நீங்கி கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் அம்மனில் வந்து பத்ரகாளி, பித்தியங்கரா தேவி, வாராகி, உங்கள் வீட்டுக்கு அருகில் வந்து பரிவார தெய்வம், அதாவது பிரதான தெய்வம் வேறு ஏதாவது இருக்கும், அதில் பரிவாரமாக இருக்கிற இந்த தெய்வங்களை மாலை டெய்லி ஒரு மாலை கொண்டு போய் சாத்திட்டு அவங்க கிட்ட வந்து உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிடுவாங்க. உங்களுக்கு ஏற்பட்டிருக்க திருமண தடை நீங்கும். கண்டிப்பாக விரைவில் திருமணம் நடக்கும். நம்பிக்கையுடன் செய்து கொண்டு வாருங்கள், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு நற்பதிவில்